உங்கள் கூட இருக்கிற கட்சியே உங்கள் கூட இருக்குதா இல்லையா, யாரோட இருக்குது, அந்த கட்சிக்கு தலைவர்கள் யார், ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்குது. அதிமுகவுக்கு நான் தான் தலைவர்னு இன்னும் ஓபிஎஸ் சொல்கிறார். அதிமுகங்கிற வார்த்தையவே சொல்ல தயங்குகிறார் டிடிவி தினகரன். அம்மாவின் கட்சி அம்மாவின் கட்சிங்கிறார், அதை அதிமுகன்னு சொல்ல மாட்டேங்கிறார். எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை, பங்காளி சண்டையை மறந்துட்டு திமுக வீழ்த்த தயாராகிட்டோம் தானே பேசுறது. பங்காளி சண்டையை வீழ்த்தி விட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு தயாராக வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி பேரே சொல்லாமல், எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறார், பேரே சொல்லாமல் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு அது சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் இந்த சமீபம் 2 மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு ஒரு சொன்ன ஒரு வீடியோ எனக்கு எடுத்து காட்டிடுங்க. இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன திமுக அணியில் எங்களோட கட்சி வரும்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 பஞ்சாயத்து இருக்குது சார். நயினார் வர்சஸ் அண்ணாமலை பஞ்சாயத்து கூட இருக்குது. ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறார், திமுக உள்ள கட்சி ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்கு எங்கள்கிட்ட. அவங்க கடந்த காலத்துலையும் பாஜக கூட்டணியில் இருந்தவங்க, என்னோட சகோதரர் அவர் அப்படின்றார். யார் சொல்கிறார்? மதிமுக சொல்கிறாரா? நீங்கள் அவர் எல்முருகன் சொல்கிறது என்ன திருக்குறளா? அரசியல் எதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் பாருங்கன்றார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹோட்டல், தனியார் ஹோட்டலில் அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் எங்கள் கட்சியில் சேர இருக்கிறார்கள்னு அறிவிச்சிட்டாங்க. மொத்த தமிழ்நாட்டில் கூடிய மொத்த மீடியாவும் கேமராவோடு அங்கே போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்துருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க, யாரையும் காணும். அதிமுகவினர் வரலைன்னா கூட பரவாயில்ல சார், ப்ரெஸ்ஸுக்கு அழைப்பு கொடுத்த பாஜக காரங்களே வரல. சாயங்காலம் போல் மெதுவாக வந்தார் ஐயா எல்முருகன். அது இப்போதைக்கு வரல, அப்புறமா வருவாங்க, சொல்கிறோம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்த்தாங்க சார், சில பல முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்த்தாங்க. ஒரு 14 எம்எல்ஏவை சேர்த்தாங்க, டெல்லியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ. பட் அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் வருவாங்கன்னு நீங்கள் ஒரு டேட்டு சொன்னீங்கல்ல, அந்த டேட்டில் அதிமுகவிலிருந்தே யாரும் என்ன செய்யலை, வரலை. அதனால் இவங்க சொன்னதெல்லாம் எப்படியோ அப்படியே நடந்துடுச்சு. அவங்க சொல்லி இது வரைக்கும் எதாவது நடக்காமல் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்லி எது நடந்திருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.